வெல்கம் பேக் டு செட்டிநாட்டு சமையல். ஒரு 1/2 கேஜி நவாப்பழம் வாங்கிட்டு வந்தேன். இது இப்போ சீஸ்னலாக கிடைக்கிது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் இந்த நவாப்பழம் கிடைக்கும். நாவல் பழம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நல்லா கீறிட்டு அந்த கொட்டையை எடுத்துகிட்டு உப்பு தடவி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 80s 90s கிட்ஸுக்கெல்லாம் தெரியும். இப்போயும் நிறைய விற்கிது கடையில். இதையும் நம்ம பசங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். இது வந்து ஸ்கூல் பக்கத்துலலாம் அப்போ கிடைக்கும். ஸ்கூல் பக்கத்தில் வெளியில் விற்பாங்க நவாப்பழம். அப்போ வாங்கிட்டு வந்து இது 50 பைசா ரூ. 1 அப்படின்னு விற்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 50 பைசா 4 நினைக்கிறேன். அப்போ இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம எப்படி சாப்பிட்டோம், எப்படி வளர்ந்தோம், இதை வந்து நம்ம அப்பப்போ நம்ம பசங்களுக்கு ஷேர் பண்ணணும். நல்லது கெட்டது சரி தப்பு எல்லாமே சொல்லணும். இப்போ தான் எடுத்து சொல்லும் போது புரியும். இதோடைய பெனிஃபிட் பற்றி பார்த்துடலாம். இது வந்து சுகரை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும். சுகர் பேஷண்ட்டுக்கு அவ்வளோ நல்லது. இது நல்லா எடுத்துக்கலாம் அவங்க. உப்பு தடவாமல் கூட அப்படியே கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தோற்பு சுவை சூப்பராக இருக்கும். அவங்களும் எடுத்துக்கலாம். இது வந்து கேன்சர் வராமையும் புற்றுநோய் வராமையும் தடுக்கும். இது சாப்பிட நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும். இந்த ஸ்கின்னில் உள்ள ஃபேஸில் உள்ள இந்த போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி நல்லா இந்த வேர்வையில் போயிட்டு இந்த போர்ஸ் எல்லாம் இதுவாகாமல் இருக்கும். அதெல்லாம் நல்லா ஓப்பன் ஆகி நல்லா க்ளோவாக இருக்கும். நான் இந்த மாதிரி கொட்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கேஜி. இதை வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறேன். ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த பல்பை வந்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு 2 சுற்றிட்டு வந்துட்டு அந்த மிக்சியில் உள்ள பல்ப் எடுத்து இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு மிக்சி ஜாரை வந்து ஒரு 1/2 டம்ளராக நல்லா கழுவிக்கலாம். கழுவி அந்த தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கழுவி அந்த தண்ணியும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்படி நல்லா கலந்து வரும்போது அங்கங்கே பபிள்ஸ் வரும். அப்படியே கொதிச்சுக்கிட்டு வரும். அப்போ இதுக்கு வந்து 1 கப்பு பல்பு இருந்தது. அதுக்கு வந்து நான் வந்து 1.25 கப்பு சுகர் சேர்க்குறேன். நான் வந்து வெள்ளை சக்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறனாலும் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன். ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது செஞ்சு சாப்பிடும் போது. பாருங்கள், இப்போ நல்லா கொதி வருது. இப்போ வந்து நம்ம ஒயிட் சுகரை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் சேர்த்தேன். 1 கப் சேர்த்துட்டு பார்த்தா அதில் துவர்ப்பு சுவை இருக்கிறதுனால அந்த சுகரோட டேஸ்ட்டே வரல. திருப்பி ஒரு 1/4 கப் சேர்த்துக்கிட்டேன். அதனால தான் நான் 1.25 கப்பு சொன்னேன். 1.25 கப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுறலாம். ஏன்னா உங்களுக்கு சுகர் எவ்வளோ இதுவாகுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு 1 கப்பே ஓகேன்னா 1 கப்பே சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்காப்புல இருந்தது 1/2 கேஜி பழங்கிறதுனால. இப்போ சுகர் சேர்த்தாச்சு 1.25 கப்பு. இந்த மாதிரி நல்லா கொதித்து வருது பாருங்கள். இப்போ வந்து நான் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. அரிசி மாவும் நல்லாயிருக்கும். நான் 2லேயும் பண்ணி பார்த்தேன். கார்ன்ஃப்ளவர்லேயும் பண்ணி பார்த்தேன், அரிசி மாவுலேயும் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. கார்ன்ஃப்ளவர் வந்து 1.5 ஸ்பூன் வந்து இந்த மாதிரி தண்ணியாக நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போதே நல்ல கெட்டித்தன்மை வந்துடும். நல்லா கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். நல்ல சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே இந்த கலர் வந்து டார்க்காக இருந்தது பாருங்கள். அப்படியே கலர் மாறும். அப்படியே திக்காக நம்ம விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், அப்படியே இந்த எலும்பி அப்படியே வருது. கட்டி பெற்றாமல் நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடணும். இந்த மாதிரி ஒன்று போல் நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு வந்து நான் நட்ஸு சேர்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து முந்திரி மட்டும் எடுத்து நைஸாக 2 ஒன்றுமா பொடிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து கடைசி மேலே தூவுறதுக்காக நெய்யும் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிலையும் வரணும். அதில் வைக்கும் போதே நல்லா திக்காக ஒட்டும். நம்ம அப்பப்போ கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுக்கணும். சிம் ஃப்ளேமில் வச்சே கிளறி விட்டுக்கணும். நான் வந்து வாசத்துக்காக 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன்.
உங்களுக்கு பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ரொம்ப சேர்க்கலை, அது நல்லா கெட்டித்தன்மை வந்து அதோடு சேர்ந்து வர்றதுக்காக. இப்போ நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ முந்திரியும் இதோட சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, முந்திரி திராட்சை என்ன இருக்கோ சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி மட்டும் 2 ஒன்றுமா பொடிச்சிட்டு இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நெய்யோடு அப்படியே அந்த நாவல் பழம் அவ்வளோ ஸ்மெல் வாசமாக இருந்தது. பாருங்கள், அந்த நெய்யோடு சேர்ந்து அது அப்படியே ஒன்று போல் நல்லா கீழே ஒட்டாமல் வருது. இப்படி தான் வரணும். இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், வந்து ஒரு கொஞ்சம் முந்திரி கம்மியாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் மேலே டெக்கரேட்டிங்காக கொஞ்சம் வச்சுருக்கேன். அவ்வளோதான், நல்லா கிண்டியாச்சு. சுருளை நல்லா ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு. இதை வந்து ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து நான் நல்லா கொஞ்சம் பட்டர் தடவிட்டு வச்சுருக்கேன். அதில் தான் நம்ம இப்போ மாற்ற போகிறோம். இந்த கேக் செய்கிற பாத்திரம் ஒன்று இருந்தது என்கிட்ட, பவுலு. அதில் வந்து இதை அப்படியே மாற்றிட்டு அது ரவுண்டாக நல்லா ஷேப்பாக வர்றதுக்காக நான் அதில் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்ல கெட்டி பதமாக வந்துருச்சு. இப்படி நீங்கள் கீழே இது போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒட்டாமல் வருதான்னு. எதுலேயுமே ஒட்டலை. நான் இப்போ இந்த சமயத்தில் நல்லா ஒன்று போல் நல்லா சேர்ந்துட்டு, இன்னி விட்டால் கட்டிப்பட்டு போயிடும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம இறக்கிடலாம். இந்த மாதிரி வந்திருந்தது. இதை அப்படியே வந்து இந்த பவுலுக்கு மாற்றிட்டேன். இதை அப்படியே மாற்றிட்டு நல்லா அதை கொஞ்சம் நல்லா அதில் செட் ஆகட்டுங்கிறதுக்காக இதை அப்படியே விட்டுட்டு மேலே வந்து இது ஒன்று போல் நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. இது நல்லா ஒன்று போல் நல்லா சேர்த்து விட்டுட்டு மேலே வந்து கொஞ்சம் மீதி இருக்க நட்ஸை வந்து முந்திரி அப்படியே மேலே அதில் தூவிட்டு இதை மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இல்லை? சூப்பராக இருந்தது. டேஸ்ட் வந்து வேறு லெவலு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை நம்ம வந்து கிண்ணத்துலேயும் போட்டு பசங்களுக்கு பவுலில் கொடுக்கலாம், இல்லை ப்ரெட்டில் அந்த மாதிரி தடவி சாப்பிட பிடிக்கும்னா அப்படியும் நம்ம வந்து தடவி கொடுக்கலாம். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அதை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா செட்டிநாட்டு சமையலை லைக் பண்ணி